வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் நூல்ஸ் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் நூல்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்கி தரத்துக்கு ரொம்பவே வந்து நிறைய வாங்கி கொடுக்க பயப்படுவோம். ஆனால் இதை வீட்டிலேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து யூனிக் வெர்சிமெலி, இது வந்து 1 கிலோ பேக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட விலை வந்து 90 ரூபா, 1 கிலோ 90 ரூபான்னு நான் வாங்கினேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெர்சிமெலி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு 2 பேட்ச் போதும். ரொம்ப தாராளமாகவே அதுவே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா முழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்பவே வந்து குழஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கட்டியே வந்து ஒரு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் முட்டைக்கோசு, ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை இதாங்க சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து கேப்சிகம், கேரட்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டைக்கோசு வந்து நல்லா நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து எப்படி வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப குழையும் இல்லை, நடுவில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், மேலே வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு வாட்டர், அப்படி இல்லைனா பச்சை தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு அந்த நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது எதனால் ஊற்றுறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி வராமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரத்துக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் ஊறட்டும். அதுக்கட்டியே வந்து கடாயை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 4த்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ்க்கு வந்து பூண்டு ரொம்பவே வந்து ஃப்ளேவர் நல்லா தரும். அதனால் பூண்டு நிறையா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கணும், நிறைய சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு 8 பல் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசும் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரே டயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதக்கிக்கலாம். ரொம்ப ஒன்றா நம்ம வதக்கினோம்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து தராது. அதனால் இந்த மாதிரி வதக்கிங்க. அடுத்தது இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே முட்டைக்கோசு, வெங்காயம் மேலெலாம் போடாமல் தனியாக வந்து நம்ம ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முட்டை பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சுக்கிட்டேன். இது மாதிரி பொரிச்சிட்டு நல்லா பபிள்ஸாக வந்தோன்னே தனியாக அப்படியே பொரிச்சுங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ரொம்ப வந்து நல்லா கட்டியாயிடுச்சு, நல்லா விடவே மாட்டேங்குது, மெல்ட் ஆகவே மாட்டேங்குது. அதனால் வந்து சட்டுன்னு நம்ம போடணும் இல்லையா, அதனால் வந்து அடுப்பு பக்கத்துலேயே அப்படி சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிலே நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மேகி மசாலா, ஈபி நூடுல்ஸ் மசாலா தாங்க நான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே வந்து அந்த கடையில் உள்ள டேஸ்ட் வந்து இந்த மசாலா கொடுக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஈபி நூடுல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து ஈபி நூடுல்ஸ் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தனித்தனியாக ஒட்டாமல் அழகாக குலையாமல் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். நம்ம போடும்போது கொஞ்சம் அப்படியே நீட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வதக்க அப்படியே வந்து கரெக்டான அந்த அளவு வந்துடும் நூடுல்ஸு. அதனால் ரொம்ப நீட்டாக போடுவோன்னு பயப்பட வேணாம், இப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலர அப்படியே வந்து கட் ஆகிடுங்க. நம்ம வந்து இந்த நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுக்கிறதுல தான் வந்து நம்மளுக்கு ட்ரிக்கே இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கடையில் கிடைக்கிற அதே நூடுல்ஸ் வந்து நம்ம செய்யலாம். இது மாதிரி நல்லா நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா வந்து ஃபுல்லில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து குலையாமல் நல்லா வரும். கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கடாயில் வச்சு போட்டு தருவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கடாய் இருந்தால் அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க.
கலரியாச்சுங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு, கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அந்த ரெட் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சிக்குங்க. இது மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டு நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்போதும் போல் 65 நம்ம எப்படி செய்வோமோ அதே தாங்க. அது மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன். உங்களுக்கு 65 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இதுலேயே எல்லாமே உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் சொல்லிட்டேன், என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன்னு. அப்படி உங்களுக்கு தனியாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் ஃப்ளேவர் தரும். எங்கள் வீட்டில் வந்து முழுசாக வேணும் அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் நல்லா கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த சிக்கன் ஃப்ளேவர் வந்து நல்லா இன்னும் வரும். நல்லா வந்து ஒரு சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் அதே வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம். நம்மளே வீட்டில் உள்ள புது எண்ணெய் எல்லாமே வச்சு நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக பயப்படாமல் கொடுக்கலாம். உடம்புக்கு ஹெல்தின்னு நம்ம சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.